அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வாசாமி. இந்த 25வது வருஷம் செலிப்ரேஷனில் இன்னைக்கு இந்த தளத்தில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னா ஈஸ்வரின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டும் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் நிறையா பேருக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத இங்கே வந்து பேச போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ஈஸ்வரி. என்னோடய பிராண்ட் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரூஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட். நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். இப்போ நான் வந்து ஒரு 90க்கு மேற்பட்ட ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ணணுன்னா தேடுதல். எனக்கு சமைக்கிறதுல குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்னால ஒவ்வொரு விஷயமாக வந்து தேட ஆரம்பித்தேன். அந்த தேடுதல் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன் அப்படின்றத தான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். இந்த பிஸ்னஸ்குள்ளே எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸு வித் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் டீச்சராக வந்து ஒரு 3 வருஷம் 11th 12க்கு கம்ப்யூட்டர் டீச்சராக வந்து ஒரு பிடிஏ ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன உடனே வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருந்தேன். குழந்தைங்க, ஹஸ்பண்டு அவங்கள மட்டும் பார்த்துட்டு வீட்டில் இருந்தேன். ஒரு 8 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும். 8 வருஷமாக வந்து எதுவுமே செய்யாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க, சாப்பாடு செஞ்சு கொடுக்க, அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை அப்படின்றத நினச்சிட்டு நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நம்ம உருவாக்கணும். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கினா மட்டும்தான் நாம் வந்து வெளியில் வர முடியுன்றதுனால எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணுன்றதுக்காண்டி நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ வந்து இடி மூலமாக வந்து நான் ட்ரைனிங் எடுத்துட்டேன். மில்லட்டில் சார்ந்து, மசால் பொருட்கள் சார்ந்து, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டேன். எங்கே எனி ட்ரைனிங் எங்கே நடந்தாலும் நான் போய் அந்த ட்ரைனிங் வந்து கற்றுட்டு வந்துடுவேன். நமக்கு புதுசாக தேவைப்படுதுன்றதுனால எல்லா ட்ரைனிங்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு பெண் தொழில் முனைவருக்காக நிறைய ட்ரைனிங்ஸ், ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் போடுறாங்க. எல்லா ட்ரைனிங்குமே வந்து எங்கே நடக்குதுன்னு தேடி வந்து கற்றுக்கிட்டு இப்போ வந்து நான் எனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டேன். ஈஸ்வரி அப்படின்னு சொல்கிறத விட ஆரூஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கான எனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்னோடய ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொக்கு வெரைட்டிஸ். தொக்குலேயே வந்து 20 வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். தொக்குனா வந்து கடையில் இருக்க மாதிரி நம்ம எலுமிச்சங்காய், நார்த்தங்காய் அந்த மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, வாழைப்பூ. நார்மலாகவே இந்த வாழைப்பூவை உரித்து அவங்க வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நான் வாழைப்பூ தொக்கு, பிரண்டை தொக்கு, முடக்கத்தான் தொக்கு, தூதுவளை தொக்கு, அந்த மாதிரி கிடைக்காத பொருள்லேருந்து நம்ம வந்து யூனிக்னஸாக நம்ம கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி அந்த தொக்கு வெரைட்டிஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். தொக்கு வெரைட்டியுமே எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவே வந்து நல்லெண்ணெய் தான், சுத்தமான நல்லெண்ணெய். அதை மட்டும்தான் வச்சு பண்ணி கொடுப்பேன். சுத்தமான நல்லெண்ணெய் தான் என்னோடய தொக்கு வெரைட்டியில் வந்து ப்ரிசர்வேட்டிவ். அந்த தொக்கு வெரைட்டி எல்லாருக்குமே பிடிச்சதுனால எனக்கு அது நல்லா பாசிட்டிவ் மூவிங் அந்த தொக்கு வெரைட்டி ஃபுல்லுமே. அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடி ஐட்டம்ஸ், அதுவுமே 20 வெரைட்டி. எல்லாமே வந்து நான் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக தான் செய்கிறேன். ஆவரம்பூ எடுத்துட்டிங்கன்னா ஆவரம்பூவில் இட்லி பொடி, தொக்கு. பிரண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரண்டையில் இட்லி பொடி, தொக்கு, ஒரு பிரண்டை கால்வழி தைலம். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருந்தும் ஒரு ப்ராடக்ட்னா அந்த இதுலேருந்து ஒரு 3-4 மதிப்பு கூட்டி எப்படி செய்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நான் மதிப்பு கூட்டின பொருட்களாக வந்து செய்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ரியாலிட்டிக்காக நிறைய பொருட்கள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, கிடைக்கவும் செய்யாது. அதனால நான் என்ன சொன்னேன், எல்லா பொருளையும் மதிப்பு கூட்டி கொடுத்தா வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து காம்போ ஆஃபராக போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வாழைப்பூ பொடி வாங்கினாங்கன்னா வாழைப்பூ தொக்கு, அந்த மாதிரி என்னென்ன வெரைட்டி நான் வந்து மதிப்பு கூட்டி பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே காம்போ பேக்கேஜிங்காக போட்டு கொடுக்கும்போது எனக்கு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி மசால் பொடி ஐட்டமே ஒரு 15லேருந்து 20 வரை பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் பொடியிலேருந்து சிக்கன் 65 மசாலா, நான்வெஜ் ஆர் வெஜ் எனி மசாலா எதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, நோ ஆடட் கலர் எதுவுமே கிடையாமல் இயற்கையான முறையில் சுத்தமாக வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மில்லட் எடுத்துட்டிங்கன்னா மில்லட்டில் ஹெல்த் மிக்ஸ்லேருந்து மில்லட் சம்மந்தமான எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்ட கிடைக்கும். அந்த மில்லட்டுமே நான் எப்படின்னா இயற்கை விவசாயிகள்கிட்ட இருந்து தான் அந்த மில்லட் வாங்கி அதுலேருந்து தான் மதிப்பு கூட்டி நான் பொருளாக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து இப்போ எனக்கு நல்லா ப்ராடக்ட் எல்லாமே எல்லா ஏரியாவும் போகுது. எங்கே திருப்பூர்லேருந்து திருப்பதி வரைக்கும் போகுது, பெங்களூரு, எல்லா ஏரியாவுக்குமே என்னோடய ப்ராடக்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஃபாரின் வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அடுத்து எக்ஸ்போர்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது போக இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து நான் ஆன்லைன் மூலமாகவும் சொல்லித்தரேன், ஆஃப்லைன் மூலமாகவும் சொல்லித்தரேன். எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைச்சா மட்டும்தான் நம்ம எல்லாருமே வெளியே வர முடியும். ஏன்னா பெண்களாகிய நாம் வந்து வெளியில் வரதே வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம வெளியில் வரணும்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு, நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம லேடிஸ் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி தான் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வரணும்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபுல்லாக தாண்டினா மட்டும்தான் நம்ம வந்து வெளியில் வர முடியும். அந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுனால
நம்மளை மாதிரி இருக்க பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்கள வந்து நாம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்ச ட்ரைனிங்கை கொடுத்து, ட்ரைனிங்னா 3 நாள் 4 நாள் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள அப்படியே விட்டுறாம, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்கள பிஸ்னஸை மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்லேருந்து எம்எஸ்எம்இலேருந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை, எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பேக்கேஜிங் பண்ணணும், எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்து ஒரு கம்ப்ளீட் ஆண்டர்ப்ரனர் ஆக்கிட்டு அவங்கள கடைசி வரைக்கும் க்ரோத் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கேன். இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜில் சேர்ந்தவங்க கூட இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து பிஸ்னஸில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு திருப்பி எங்கள் ஃப்ரீ ட்ரைனிங் வந்தாலும் சரி, என்னால் என்னென்ன சப்போர்ட்ஸ் அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி என்னோடய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைனாலும் சரி, இந்த மாதிரி ட்ரைனிங் தேவைனாலும் சரி, என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மொத்த விலைக்கும் கொடுக்குறோம், டைரெக்டாகவும் கொடுக்குறோம். ஒரு டீலர் ஆறாக இருந்தாலும் அவங்களுக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாருமே என்கிட்ட வாங்குற எல்லாருமே ரீட்டெயிலுக்கு தான் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட அட்ரஸ் இருக்குது, நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி ஈஸ்வரி. ஈஸ்வரி மிக சிறப்பாக பேசுனாங்க. என்னென்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி நம்ம வந்து வியாபாரத்தை தொடங்குறதுன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ ட்ரெயினர்ஸ் வந்திருக்காங்க. ஈஸ்வரி நல்லா ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்றது கேட்டுக்கிறேன். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.